அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பாராட்டை பெற வேண்டுமா? இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹு தாலா நம்மளையும் பாராட்டி பேசுவான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூடி உட்கார்ந்திருந்த ஓரிடத்திற்கு சென்றபோது, நீங்கள் இங்கு எதற்காக கூடி உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காகவும் அவன் எங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழி காட்டிய உபகாரத்திற்காக அவனை புகழ்வதற்காகவும் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் பதில் கூறினார்கள். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதனை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் கூறவில்லையே என்று கேட்டதற்கு, அல்லாஹுவின் மீது ஆணையாக இதனை தவிர வேறு எதற்கும் நாங்கள் கூறவில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது நபி அவர்கள், தவறான எண்ணம் கொண்டு உங்களை சத்தியம் செய்யும்படி நான் கேட்கவில்லை. எனினும் இப்பொழுதுதான் ஹஸ்ரத் ஜிப்ரில் அலைஹி வஸல்லாம் அவர்கள் என்னிடம் வந்து, அல்லாஹு தாலா உங்களைப் பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றான் என்று அறிவித்து சென்றார்கள் என்று கூறினார்கள். முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்து கேட்டதற்கு காரணம், அல்லாஹுவை திக்ரு செய்வதை தவிர வேறு செயல் ஏதேனும் இருக்குமோ, இது அல்லாஹ் பெருமைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்குமோ என்று தெரிந்து உறுதிப்படுத்திக் கொள்ளவே கேட்டார்கள். ஆனால் திக்ரு மட்டுமே அதற்கு காரணம் என்பது தெளிவாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமாக திக்ருகளை செய்து அல்லாஹ்வின் பாராட்டை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.